RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க 24 பக்கத்துல அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போனவரை பற்றி ஒரு பகுப்பாய்வு நடத்துவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் அதே சமயத்துல அவர் இறந்திருக்க கூடாது அப்படின்னு நான் விரும்புறேன். அதனால பெண்களுக்கு சட்டம் இருக்கு, எங்களுக்கும் குடும்ப வன்முறையிலிருந்து எங்களை பாதுகாக்கும். குடும்ப வன்முறையிலிருந்து உங்களை அடிச்சாலும் சட்டம் இருக்குங்க. பெண்கள் வரதட்சணை கொடுமைன்னு கொடுக்கக்கூடிய வழக்குகள்ல 40% வழக்குகள் பொய்யானவை, போலியானவைன்னு தெரிய வந்திருக்கிறது. உடனே சந்தோஷமா இருக்குமே. நான் அப்படி சொல்ல, ஆண்களுக்காக அப்படி சொல்லல, ஆண் பாவம் இல்ல. வழக்கு எழுதுகிற போது சில வக்கீல்கள் இல்லம்மா இந்த பாயிண்ட் எல்லாம் போட்டா தான் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு புகார் கொடுக்கும் போதே எழுதுவாங்க. ஓப்பனா தான் பேச முடியும். இதை மறைச்சு வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் அறிஞ்சவங்க. இதுக்காக இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்கல்ல, போடுவாங்க. அது கூட எந்த இடத்துல? நல்ல எண்ணத்துல அந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், செய்யலாம், அப்படி எடுத்துக்கலாம்ல. அது வராதே உங்களுக்கு. ஏதாவது சொன்னா மட்டும் சந்தோஷம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கெண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எப்போதுமே இன்ட்ரோ முடிஞ்சோடனே நேராக மேம்கிட்ட போயிடுவேன். ஆனால் இந்த வாட்டி அவங்க நடத்தின வழக்கு கிடையாது. இந்த நாட்டையே இப்போ உலுக்கிட்டு இருக்க ஒரு வழக்கு தான் அதுல் சுபாஷோட வழக்கு. மேடம் வணக்கம். வணக்கம். எப்போதுமே உங்கள்கிட்ட தான் நான் என்ன வழக்குன்னு கேட்பேன். நீங்களே ஸ்டோரியோட வந்திருக்கீங்களா? ஸ்டோரியோட வந்திருக்கேங்கிறத விட நம்ம இது வரைக்கும் நிறைய வழக்குகள் பேசியிருக்கோம். எல்லாமே நீங்கள் நடத்தின வழக்குகள் தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் பொதுப்படையாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த வழக்கை பற்றியும் நம்ம பேசினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்கை பற்றி. ஒரே நேரத்தில் 9 வழக்குகள். என்னோட சாம்பலை நீதி கிடைச்சா கங்கை கரையில் கரைச்சிருங்க, இல்லைனா சாக்கடையிலையோ குப்பை தொட்டியிலையோ போட்டுருங்க அப்படின்னு அதுல் சுபாஷ் அவரோட 24 பக்க கடிதத்தில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமாக இந்த விஷயங்களை ரொம்பவே தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அதுல் சுபாஷ் ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவும் பேசியிருக்காரு. அதுலேயும் நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்காரு. பெண்களுக்கு எதிரான நிறைய விஷயங்களும் சரி, ஆண்களுக்கு எதிரான நிறைய விஷயங்களும் சரி, வழக்குகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வழக்கை உங்களோட பார்வையிலேருந்து நீங்கள் எப்படி பார்க்க? இது ஒரு குடும்ப வழக்கு. கம் டு த கன்க்ளூஷன். அதான் இல்லை, குடும்ப வழக்கு. இதில் பாதிக்கப்பட்டதாக அந்த நபருக்கு ஆதரவான குரல்கள் இன்றைக்கு நிறைய வந்திருக்கு. அதனால் இது மக்கள் கவனத்திற்கு வந்திருக்கிறது. இது மாதிரி பல வழக்குகள் நீதிமன்றங்களே நடக்கிறது. இப்போ அவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன சொல்லு பார்க்கலாம். நீங்கள் 24 பக்கத்தில் அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, 80,000 அதுதான் பிவட்டல் பாயிண்ட் அவருக்கு. 80,000ன்னு போட்டதுக்கு அப்புறத்துலாம் அந்த வருத்தம் அவருக்கு வருது. நான் என்ன கேட்குறேன், 80,000 அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகம்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம், அப்பீல் செய்யலாம், இல்லையா? கண்டிப்பா. இது தவறு, எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வருது, இந்த சம்பளத்துல நான் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு செய்யணும், எனக்கு செய்யணும், அதே போல என் மனைவிக்கும் என் குழந்தைக்கும் நான் செய்யணும். இதுதானே நீங்க முன் வைக்கக்கூடிய வாதம். இந்த 80,000 எப்படி அரைவ் பண்ணினாங்க? ஜட்ஜி எப்படி அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு? அதற்கு பின்னணியில் காரணங்கள் இருக்கணும் இல்லையா? எந்த ஜட்ஜும் எழுதும்போது ரீசன்ட் ஆர்டர்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான ஆர்டரை தான் அவர் எழுதியிருக்க முடியும். எனவே அதையெல்லாம் நம்ம கேட்டு மேல்முறையீடு செய்திருக்கலாம். இறந்து போனவரை பற்றி ஒரு பகுப்பாய்வு நடத்துவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் இறந்திருக்க கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். நானும் அவரை மாதிரி ஒரு வயசுள்ள பையனுக்கு தாய். அந்த துக்கம் எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு புரியுது. ஆனால் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் 24 பக்கத்தில் அவர் என்ன பார்த்தாரு, பேசினாருங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நிறைய குற்றச்சாட்டுகளும் அவர் முன்வைக்கிறார் மேடம். எனக்கு அங்கேயே ஊழல் நடக்குது, நீதிமன்றத்திலே ஊழல் நடக்குதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அவர் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரே சமயத்தில் 9 வழக்குகள் என் மேலே, என் மனைவி எல்லாமே பொய் வழக்கு, என் மேலே மட்டும் இல்லை என் குடும்பத்தார் மேலேயும் அவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்றாரு, என்னோட பிணத்துக்கிட்ட கூட அவங்கள என் மனைவியை நெருங்க விடாதீங்க, எங்கள் குடும்பத்தார் உறவினர்களை நெருங்க விடாதீங்க அளவுக்கு அவர் முன் வச்சிருக்காரு. இந்த மாதிரியான ரொம்ப மனம் வருந்தி வெறுத்து போயிருக்காரு மட்டும் தெரியுது. அந்த வார்த்தை அப்படி வராது. அப்படின்னா நீதி கிடைச்சா என்னுடைய சாம்பலை கரைங்கன்னா
அவ்வளவு தூரம் அவர் டிப்ரெஸ் ஆயிருக்காருன்னு அர்த்தம். ஆமா. இப்போ 9 வழக்குன்னு நம்ம சொல்றது என்ன வழக்குன்னு நீங்க பார்க்கணும். அந்த முழு விவரமும் நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கான பதிலை சொல்ல முடியும். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க. பிரச்சனைகள் வந்து அந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வாழ்றதுக்கான ஒரு இடம் வேணும். அதுக்கு நீங்க கேட்கணும். கணவன் வீட்டாரோட அல்லது கணவனுடைய பொறுப்புல அவர் சம்பளம் வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வீடு எடுத்து வைக்கணும்னு நம்ம வழக்கு போட முடியும். புரியுதுங்களா? ஜீவனாம்சம் கேட்க முடியும். ஒரு குழந்தையோட அந்த அம்மா இருக்கா அப்படின்னா எங்க ஜீவனாம்சம் கேட்டு போட்டாலும் அந்த பொண்ணு வேலைக்கு போகுதுன்னா அந்த பொண்ணுக்கு சம்பாத்தியம் என்ன? அவ 70,000 சம்பாதிக்கிறாளா, 1,00,000 சம்பாதிக்கிறாளா? இதை வச்சுதான் வந்து தீர்மானிப்பாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, வழக்கு எதுல இந்த பிரச்சனைகள்னால வந்திருக்கு. டைவர்ஸ் கேட்டிருக்க கூடும். இந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. நான் சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லியிருக்க கூடும். சேர்ந்து வாழறேன்னு சொல்லுகிற பொழுதுதான் இவ போடுற ஜீவனாம்ச வழக்குக்கு ஒரு வசதியா இருக்கும், ஒரு பலத்தோட இருக்கும். அது அப்படி ஒரே வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா 9 கேஸாக இருந்திருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா, அதில் வழக்கு எஃப்ஐஆர் ஏதாவது பதிவு செஞ்சுருக்க முடியும். அதை ஒட்டி ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸாக இருக்கலாம், ஃபேமிலி கோர்ட்டு கேஸாக இருக்கலாம். ஃபேமிலி கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு போட்டிருக்கலாம். அதை எதிர்த்து இவங்க வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டிருக்கலாம். அதுக்குள்ளே இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கலாம். அதை தாண்டி தனியாகவே செக்ஷன் 125 சிஆர்பிசி கீழே அது தனியாக வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு வழக்கு போடலாம். தொடர்ச்சியாக மனுக்கள் போடுவது என்பது இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே பார்க்குற விஷயந்தான் அதங்க. ஆனால் இதுக்கு எல்லாமே பதட்டப்பட்டு ஒரு பயப்பட்டு, அது பயப்பட்டார்னு சொல்கிறது கூட தப்பு. இறந்து போன மனிதன் என்ன காரணத்தினாலும் மனம் நொந்து போய் அவர் பண்ணியிருக்கார். அது அந்த அப்பா அம்மா அழுகிற காட்சியெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப மனசை உலுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்படி சொல்கிறதுனாலேயே மனசை உலுக்கிற மாதிரி இருந்தது. இது நடந்திருக்க கூடாதுன்னு கூட நான் சொல்லுவேன், நடந்துருச்சு. ஆனால் அதனால் இப்போ ஒட்டு மொத்தமாக நீதித்துறை மோசம், இதில் ஊழல் நடக்குதுன்னு அவங்க சொல்கிறது நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க? இல்லை, அது ஒரு குற்றச்சாட்டை அந்த கடிதத்தில் மென்ஷன். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு நீதித்துறையை பற்றி? எனக்கு லஞ்சம் கேட்டாங்க, எனக்கு எதிராக வந்து தீர்ப்பு சொல்லணும்னா லஞ்சம் கேட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு, எனக்கு ஆதரவா ஆமா, எனக்கு ஆதரவா. சரி, நீங்க அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க உடனே அதுக்கு மேல அமைப்பு இருக்கு இல்ல, நீங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதலாமே. இப்போ ஃபேமிலி கோர்ட்ல ஒன்று நடக்குதுன்னா, ஒரு தவறு நடக்குதுன்னா நீங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு முறையிடலாமே. இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்குது, நீதிபதி இப்படி என்ன கேட்குறாரு அப்படின்னு. இன்னொரு விஷயம், எல்லா நீதிபதிகளும் லஞ்சம் வாங்குகிற நீதிபதிகள் அல்ல, ஊழல் புரிகிறவர்கள் அல்ல. அங்கொன்னும் இங்கொன்னுமாக சமூகத்தில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சமூகம் தானே அங்கே பிரதிபலிக்குது. அதனால ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்க முடியும், இல்லை ஒரு 10-20 பேர் அப்படி இருக்க முடியும். அதனால எல்லாரையும் பொதுமைப்படுத்தி நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து அப்போ எல்லாரும் அப்படி நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கலைங்க. ஏன்னா நாங்கள் அதுக்குள்ளேயே இருக்கிறவங்க. 1-2 இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை எதிர்த்து போராடணுமா ஒழிஞ்சு, இது இப்படி நடக்குது, இந்த கேஸில் 80,000 தீர்ப்பாயிடுச்சு, அரியர்ஸோட வேற கட்டணும். உங்களுக்கு தெரியும்ல, போட்ட நாள்ல இருந்து ஒரு 10 மாசம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வருது, இல்ல 2 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வருதுன்னா இந்த 2 வருஷமும் சேர்த்து கட்டணும். அந்த மனு போட்ட நாள்ல இருந்து கட்டணும். அது ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் நான் நினைச்சிருக்கலாம். ஸோ எதுலேயும் உண்மை என்னன்னு தெரியாம இது எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஒன்று, நீதித்துறை வந்து அப்படி சும்மா இருக்க முடியாது. ஒரு நீதிபதி மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு நடந்திருக்குன்னா நிச்சயமா அது ஒரு கருப்பொருளா விவாத பொருளா இருக்கும். அது குறித்து நீதிமன்றங்களும் டிசைட் பண்ணும் என்ன நடக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு. பட் பியாண்ட் தட், இன்றைக்கு நாடெங்கே இருந்திருக்கிற கொந்தளிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் எல்லாம் பாவம், ஆண் பாவம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம்ல, நம்ம டிவியை திறந்தா நிறைய இடத்துல ஆண்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் சட்டம் இயற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு ஆண்கள் குரல் கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். அது தப்பு இல்லை. யாருமே எப்படி கேட்போம், ஐயோ அந்த ஆள் செத்து போயிட்டாரே, என் ஃப்ரெண்டு போயிட்டான், இந்த கேஸ்னால தானே இப்படி ஆனா, சட்டம்லாம் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படின்னு வச்சு போறது குத்து மதிப்பாக தான் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு அந்த சட்டம் இருந்ததா? ஒரு விஷயம் 10 வருஷம் பாராளுமன்றத்தில் இது பற்றின விவாதம், டிராஃப்ட் பில்லு வந்துருச்சு. அந்த டிராஃப்ட் பில்லை வந்து லா ஆக்கணும், டு எனாக்ட் லா. எல்லாரும் மெஜாரிட்டி ஒத்துக்கொண்டு அதை ஏற்கணும். ஒவ்வொரு முறை வைக்கும் போது இப்போ இந்த எடுக்காதப்பா, இந்த வழக்க, இந்த விஷயத்தையே நீ எடுக்காத, இந்த மசோதாவை எடுக்காத. ஆம்பளைன்னா 2 தட்டு தான் செய்வான் அடங்காத பொண்டாட்டிய அப்படிங்கிறவங்க. இது நம்மளுடைய உரிமை. ஒரு கோபம் வந்தால் தட்டுறோம், அதுக்கு போய் தண்டனை சொல்கிறாங்களே, கட்டி அணைச்சிக்கிறோமே அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டவங்க. இந்த மாதிரி பெரும்பாலும் இது சாதாரணமான விஷயம், இதுக்கெல்லாம் சட்டமா அப்படின்னு நினைச்ச ஆண்கள் தான் மெஜாரிட்டி. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது சட்டமாகவே வருது. அப்போது எத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள், எங்கள் அம்மா அடி வாங்கியிருக்காங்க, என் பாட்டி அடி வாங்கி மிதிப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு தெரியும். எத்தனையோ என்னுடைய சகோதரிகள் கூட இருக்கலாம், தெருவில் இழுத்து போட்டு அடித்த புருஷனெல்லாம் இருக்காங்க, வரதட்சணை இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு. அப்போது அவங்கள பாதுகாக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ நீங்கள் கேட்கலையே ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, ஏன் கேட்கல? ஏன்னா அடிக்கிற இடத்துல நீங்களும் அடி வாங்குகிற இடத்துல பெண்களுமாக நாங்கள் இருந்திருக்கிறோம். அதனால் உருவாக்கப்பட்ட சட்டம் தான். அதனால் பெண்களுக்கு சட்டம் இருக்குது, எங்களுக்கும் குடும்ப வன்முறையிலேருந்து எங்களை பாதுகாக்குங்க. குடும்ப வன்முறையிலேருந்து உங்களை அடித்தாலும் சட்டம் இருக்குங்க. அதுதான் மேடம் எல்லாரும் கேட்க ஆர்வமா இருக்காங்க. தெரியல அவங்களுக்கு, எல்லாருக்குமே தெரியணும். இது வந்து பெண்களுக்கான சட்டம் இதை சொல்லுது. ஆண்களுக்கு சட்டம் இருக்குல்ல, ஐபிசி இருக்கா? இது நாள் வரைக்கும் ஐபிசினோ, இப்போ நம்ம பிஎன்எஸ்ன்னு இந்த பேர் ஒன்று புதுசாக வச்சாங்க பாருங்க மோடி அரசாங்கம். அதில் தப்பாங்க இல்லை, வாயில நுழையாத பேராக வச்சுட்டாங்க, சரியா? அந்த பேரில் இருக்கக்கூடிய சட்டத்தில் கூட ஒருத்தர் இன்னொருத்தரை தாக்கினா நீங்கள் போய் புகார் கொடுக்கலாம். இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி கூட பொம்பளை அடிச்சா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இருக்காங்க, ஆம்பளை அடிச்சா கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கே போய் கொடுத்துருப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு சட்டம் இருந்தால் தானே அதை பண்ண முடியும். அப்போ எல்லாருக்கும் பொதுவான சட்டமாக அது இருந்தது. ஆனால் குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இது வன்முறை. புரியுதுங்களா? அப்போது பெண்களுக்கு தேவைங்கிறதுனால கொண்டு வந்தால் ஆண்களுக்கும் சட்டம் இருக்கிறது. சட்டத்தில் தவறு நடக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். நான் கேட்குறேன், 80,000 அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த பையனுக்கு என்ன சம்பளம்னு ஏதாவது போட்டிருக்காப்பா? நீங்கள் பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கு? 3 லட்சம் 5 லட்சம் அது மாதிரி மென்ஷன் ஏதாவது இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது ஐடி ஊழியருங்கிறதுனால உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, 1,50,000 அல்லது 2 லட்சம் வாங்குறீங்க ஒரு மாதத்துக்கு. பொண்டாட்டிக்கு 25,000 தான் கொடுப்பேன், பிள்ளைக்கும் சேர்த்து 25,000 தான் கொடுப்பேன்னு சொன்னால் நீதிமன்றம் ஒத்துக்காது. அக்கார்டிங் டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க நீதிமன்றத்தில். என்னன்னா, அவனுடைய கௌரவத்திற்கு ஏற்ற மாதிரி அவன் எந்த வாழ்க்கை தரத்தில் இருக்கிறானோ அந்த அளவுக்கான பொருளுதவி செஞ்சு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். அதுதான் சட்டமே. சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஒரு கூலிக்கு போகிறான், ஒரு 300 ரூபா 500 ரூபா நாள் கூலியாக சம்பாதிக்கிறவங்க கிட்ட போய் 80,000 போட முடியுமா? ஸோ பேசுகிற பொழுது இது ஐயோ 80,000 கேட்டாளா அப்படின்னு கேட்கறது வேற. 80,000 கேட்டிருக்கான்னா அவருடைய சம்பளம் என்ன, இவளுடைய சம்பளம் என்ன, இது அதிகமா குறைச்சலா அப்படிங்கிறத மேல்கோர்ட்டு தீர்மானிக்கும். போட்ட உடனே நீங்கள் கட்ட போகிறதில்ல, நேராக போய் ஹைகோர்ட்டில் நீங்கள் அப்பீல் போடுவீங்க. அப்பீல் போட்ட உடனே நீ பாதி பணம் கட்டு ஸ்டே தரேம்பாங்க. பாதி பணம் கட்டிட்டு ஸ்டே வாங்கு, அப்போ எவ்வளோ வரும்? 40,000 தானே வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை நான் கட்டாயமாக பரிமாறிக்கொள்ள வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளிலே பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் சந்திரமௌலீஸ்வரர்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்தாங்க. அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அதை பற்றி நிறைய விவாதங்கள்லாம் கூட நடந்தது. அந்த தீர்ப்பில் சொல்கிறாரு, பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமைன்னு கொடுக்கக்கூடிய வழக்குகளில் 40% வழக்குகள் பொய்யானவை, போலியானவைன்னு தெரிய வந்திருக்கிறது. உடனே சந்தோஷமா இருக்குமே? நான் அப்படி சொல்ல, ஆண்களுக்காக அப்படி சொல்லல, ஆண் பாவம் இல்லை, அப்படிதானே ஆரம்பிச்ச. அப்படிதான் அவர் சொன்னார். அப்படி வந்திருக்கிறதெல்லாம் பார்க்கிற பொழுது வரதட்சணை கொடுமைன்னு புகார் கொடுத்தா உடனடியாக நீ அரெஸ்ட் பண்ணாதேங்கிறாரு.
முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வரதட்சணை கொடுமைன்னு கொடுத்துட்டா, கல்யாணம் ஆகி 7 வருஷம் வரதட்சணை கொடுமைன்னு புகார் கொடுத்துட்டா அந்த சாவுக்கு வரதட்சணை தான் காரணம்னு எடுத்துப்பாங்க 7 வருஷத்துக்குள்ள. அப்புறம் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது புருஷனை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறதில்ல, அவன் மாமியார் சரியில்லை, அவங்க நாத்தானாக்காரி இருக்காள், இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லி அந்த நாத்தனார் எங்கே இருப்பாங்கன்னா இங்கே இருக்க மாட்டார், இந்த பொண்ணு வாழ்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. அது அமெரிக்காவில் புருஷனோட அங்கே ஜம்முன்னு இருந்திருக்கும். ஆனால் அந்த பழி வாங்கிறதுக்காக அப்படி கொடுக்குறாங்கங்கிற ஒரு பேச்சு எழுந்தது உண்மை. அதில் சில வழக்குகள் அது உண்மையாகவும் இருந்தது. நிறைய நீதிமன்றம், ஆமாங்க, கலிஃபோர்னியாவில் உட்காந்துருக்கா அந்த பொண்ணு வந்து உன்னை தினம் அடித்து துன்புறுத்தினால அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இருக்காங்க ஜட்ஜஸ். ஸோ இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் அந்த நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் உடனடியாக அரெஸ்ட் பண்ணாதே. அந்த சமயத்தில் தான் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸை எல்லா பக்கம் நியமிக்கிறாங்க. முதல்ல வழக்கு அங்கே போகும், அந்த அம்மா விசாரிப்பாங்க. அந்த அம்மா விசாரித்து இதில் ஒரு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த அம்மா ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரிப்போர்ட்டில் உண்மை இருக்குது இல்லை நடந்திருக்கு இல்லைன்னு தெரிஞ்சு தான் எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் போடுறது அப்படின்னு தீர்மானிக்கணும் போலீஸ். சரியா? இதில் தவறு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, உண்மை. நாங்கள்லாம் கூட்டங்களில் பேசும்போதே நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ஃபெமினிஸ்ட்னு அடையாளம் காணப்பட்டவர்கள். ஆனால் நாங்கள்லாம் கூட்டத்தில் பேசும்போதே இவ்வளவு சட்டங்கள், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அப்புறம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட், அப்புறம் நிறைய சட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட், அப்புறம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டில் ஆரம்பிக்கலாம். அப்படி தொடர்ச்சியாக எத்தனை சட்டங்கள் இருக்குன்னா ஏறத்தாழ 33க்கு மேலே போகும். அவ்வளவு சட்டங்கள் இருக்கு. இவ்வளவு எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம்? போராடி பெற்ற உரிமை எல்லாமே. இந்த உரிமையை காப்பாற்றுகிற பொழுது எப்படி காப்பாற்றணும்? நியாயமான முறையில் வழக்கு போட்டு இந்த சட்டங்கள் வந்ததெல்லாம் நியாயம்னு காட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ உன் கையில் வந்து ஒரு ஆயுதம் கிடைத்த உடனே, சட்டம்ங்கிற ஒன்று வந்த உடனேயே மிஸ்யூஸ் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? பூமரங் தெரியும்ல, திரும்பி நமக்கே வரும். அதுதான் வழக்கு. அதனால தப்பு நடக்கலைன்னு நான் முழுசா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எங்களுடைய பெண்கள் சொல்லுகிற அனைத்துமே முற்றிலும் உண்மை 100% சொல்ல முடியாது. அவங்களே சொல்லலைன்னா கூட வழக்கு எழுதுகிற போது சில வக்கீல்கள் இல்லைம்மா இந்த பாயிண்ட் எல்லாம் போட்டால் தான் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு புகார் கொடுக்கும்போதே எழுதுவாங்க. ஓப்பனாக தான் பேச முடியும். இதை மறைச்சு வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் அறிஞ்ச உண்மை. கண்டிப்பா எல்லாரும் செய்ய மாட்டாங்க. இதுக்காக இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்கல்ல, போடுவாங்க. அது கூட எந்த இடத்துல? நல்ல எண்ணத்துல அந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், செய்யலாம் அப்படின்னு அப்படி எடுத்துக்கலாம்ல. அது வராதே உங்களுக்கு. ஏதாவது சொன்னா மட்டும் சந்தோஷம் எடுத்துக்கலாமே. கண்டிப்பா. எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரியும் நடப்பது உண்டு. அப்ப அந்த பொண்ணு சொல்லணும் இதெல்லாம் போடாதீங்கன்னு. இதெல்லாம் போடாதீங்க, உண்மையா என்ன இருக்கோ அந்த இதை மட்டும் போட்டு எனக்கு வழக்கு, அதுல என்ன வந்தாலும் அது பரவாயில்லன்னு சொல்லணும். அப்படி பேசுற துணிச்சலும் கிடையாது. வழக்கறிஞரை எதிர்த்தா வழக்கறிஞர் நமக்கு எதிராக செஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்படி நிறைய இடங்களிலே தவறான தகவல்கள் சேர்க்கப்படுகின்றன. அந்த குடும்பமே சேர்க்கும். டேய் உன்னை விட்டனா பாருடா அப்படின்னு ஒரு மாமியாக்காரி வந்து இவன் என் கையை பிடித்து இழுத்தான் அப்படின்னு போட்டான்னு வச்சுக்கோங்க. சாட்சி சொல்றது யாரு? அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது அவங்க குடும்பத்தார். அவங்க யாருக்காக சாட்சி சொல்லுவாங்க? இவங்களுக்கு. அவருக்கு சொல்ல மாட்டாங்க, இந்த அம்மாவுக்கு தான். ஸோ காலமும் சூழலும் எதிரெதிர் நிலையில கொண்டு வந்து 2 பேரை நிறுத்தியிருக்கிறது. அதனால தான் ஆண்கள் பாவம் ஆண்களுக்கான சட்டம் வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, பணியிடங்களில் பாலியல் வன்முறை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அதில் எத்தனை பேர் நீங்கள் வந்து அது சர்வே எடுங்க, எத்தனை ஆண்களை பெண்கள் கைப்பிடித்து இழுத்தார்கள், எத்தனை ஆண்களை பெண்கள் இடுப்பிலே கிள்ளினார்கள், ஃபைலை எடுப்பது போக போய் அவளுடைய உரசினார்கள். சொல்ல முடியுமா? உங்களுக்கே சிரிப்பு வருதா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. ஸோ இது வந்து நடக்கிறதுங்கிறது உண்மை. இதுல 1-2 பேர் அப்பாவியா மாற்றுறதும் உண்டு. நான் அதெல்லாம் எல்லாத்துக்கும் 100% நான் எதுவுமே சொல்ல முடியாது. இந்த சமூகத்துல வெளியே என்ன இருக்கோ அதுதான் உள்ளே, எல்லா இடத்துலயும் அதுதான். இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய ஆண்கள் ஏதாவது ஒரு விதத்துல ஏன் திரும்ப ஆண்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிடாதீங்க. இல்ல சப்போர்ட் பண்ணா தப்பு இல்லையே. பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கும் நம்ம பேசுறோம், பெண்களுக்கும் பேசுறோம். அதனாலதான் கேட்கறேன். அதுல் சுபாஷ் என்ன செஞ்சிருக்கணும்?
அவர் மாதிரி நாமளும் வந்துடக்கூடாது, இந்த நிலைமை நமக்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன மேடம்? சொல்ல நினைக்கிற விஷயம் வந்து தற்கொலை என்பது வந்து கோழைத்தனம் அப்படின்னு நான் சொல்வேன். ஆனால் என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடம் பேசும்போது, சாகணும்னு துணிஞ்சா மேடம், அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? அந்த கடைசி நிமிஷம் மாடியிலிருந்து குதிக்கணும்னா கூட அது எத்தனை பெரிய தைரியம் தெரியுமா? அட முட்டாளே, அதுவா தைரியம்? பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து நிற்கிறது தைரியம், துணிச்சலாக போராடுவது தைரியம், வெற்றியை நோக்கி நடை பயிலுவது தைரியம். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். போராடணும். 8 வழக்கு என்ன 10 வழக்கு தான் போடட்டுமே, என்ன ஆயிடும்? ஆனால் நான் அவருடைய விஷயங்களை படித்த பொழுது, நீங்கள் சொன்னீங்களா அது 24 பக்கம் கடிதத்தில் படிக்கும்போது, அவர் தன் மகனுக்கு எழுதுறார். அந்த அந்த பரிதாபம் இருக்குது பாருங்க. தன்னுடைய குழந்தையை தன்னிடமிருந்து பிரித்து அந்த குழந்தையை வைத்து தன்னை வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அந்த மனிதனுக்கு முழுக்க முழுக்க இருக்கு. தந்தையா. அப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறப்பதற்கு 2 பேரும் தேவை. நான் வந்து ஐவிஎஃப் அதெல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டேன். பொதுவா நார்மலி இதுதான். அப்போ ஒரு குழந்தை என்பது யாருக்கு உரிமையானது, சொந்தமானது? 2 பேருக்கும் சொந்தமானது. 2 பேருக்கும். கரெக்டு தானே? ஆனா ஏன் உங்க சட்டம் சொல்லுது குழந்தை பிறந்து முதல் நாள்ல இருந்து 5 வருஷம் முடிகிற வரைக்கும் பெண்ணுக்கு பாதுகாப்பாளர் உரிமை, 5 வருஷம் முடிஞ்ச உடனே 6வது வருஷத்திலிருந்து 18வது வருஷம் வரைக்கும் ஆணுக்கு உரிமை? அது எப்படிங்க செல்லும்? இதை எதிர்த்து பெண்கள் நாங்கள் ரொம்ப காலமா போராடிட்டு இருக்கோம். இன்னும் சட்டத்தில் இருக்கு, இன்னும் இருக்கு. சில ஜட்மெண்ட்ஸ் வந்தது. கீதா ஹரிஹரன் வர்சஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று, அப்புறம் சூழலியலாளர் வந்து வந்தனா சிவா, இவங்க 2 பேரும் வழக்கு போட்ட போது, அவர் இல்லாத போது நீங்கள் இருக்கலாம்னு அப்படி ஒரு தகுதி திட்டமா போட்டு ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்தாங்க. பெண்ணுக்கும் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஹஸ்பண்ட் ஷி வில் ஹேவ் த ரைட் அப்படின்னு கொடுத்தாங்க. அது என்னங்க இன் த ஆப்சன்ஸ் ஆஃப்? இருவருக்கும் பொது, இருவருக்கும் ஈக்குவல் ரைட் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே. அது சொல்றதுக்கே இன்னும் நீதித்துறைக்கு துணிச்சல் வரல. ஆனா இப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வரும்பொழுது 2 பேருக்குமா சொல்றாங்க, பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ். இவர் எப்படி வக்கீலை வச்சாங்க, அந்த வக்கீல் எப்படி வாதானாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இவருடைய கஸ்டடி உரிமையை இவர் கேட்க முடியும். கார்டியன்ஷிப் வேற விஷயம். ஏன்னா அந்த 5 வயசு வரைக்கும் சின்ன குழந்தைகளுக்கு அம்மாவனுடைய தேவை ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா அவங்களோட பாதுகாப்புல இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்க எங்கேயுமா இருக்கலாம். பட் இவங்க பார்க்காம இருக்கணும்னு எந்த சட்டமும் சொல்லலை சார். நம்ம சட்டம் எதுவுமே அப்படி சொல்லலை. அது ஏதோ பெண்களுக்கு ஆதரவா இருக்குன்னு நீங்க பேசினா எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து தன்னோட குழந்தைய கூட பார்க்கவில்லைங்கிறது தான், பார்க்க அந்த அம்மா விடாம இருந்ததுங்கிறது அது ரொம்ப தப்பான வேலை. அது ராட்சசத்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். பார்க்க விடாம இருக்கிறது கொண்டு வந்து காட்டணும். சைல்டு கேர் சென்டரில் காட்டுங்க, இல்லை பொதுவான இடத்துல பாருங்க, வாரத்துக்கு ஒரு தடவை காட்டுங்க. இல்லை அவர் ஃபாரின்ல இருக்கார், நீ இங்கே இருக்கேன்னா ஆன்லைனில் காட்டுங்க, ஸ்கைப்பில் போட்டு காட்டுங்க. பார்த்துட்டு போகிறாங்க நிறைய பெண்கள். அப்பா கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கில் அப்படிதான் நடந்ததுங்க. எங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் இருக்கு, நீங்கள் ஸ்கைப்பில் இருக்கிற கேமராவை தூக்கி அந்த டாப்பில் ரூஃப் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் ஸ்கைப்பில் தான் இருப்பீங்க, ஆனால் வெறும் மேலே இருக்கிற வெள்ளை சுவர் தான் தெரியும். இது மாதிரி பண்ணினவங்கெல்லாம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வருத்தத்தை தரும். ஆனால் இவர் இங்கே இருக்காரு, எனக்கு காட்ட விடலை, எனக்கு காட்டலை, என்னை பார்க்க விடலை அப்படின்னு சொல்லி இவர் மனு போடலாம். எங்கேயோ போராட்டத்தில் ஒரு தொய்வு வந்திருக்குதுன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி கேசஸ் நம்மெல்லாம் பார்க்குறோம்ல ஹரி. நம்ம எவ்வளோ பேருக்கு போராடுறோம், 1 2 தப்பாக போயிடும், வெற்றி கிடைக்காம கூட பண்ணுவோம், வெற்றி கிடைக்காட்டி கூட நாங்கள்லாம் அப்பீல் போவோம். அந்த அந்த இது இல்லாம அந்த வில் பவர்ங்கிறது மனிதனுக்கு வேணும். தன்னோட தன்னம்பிக்கை அத்தோல் விட்டுட்டாரு. ஏதோ ஒண்ணு மனசுல அவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அவருக்கு வந்திருக்கலாம். நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம். ஆமா, ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, நம்மளை இப்படி அலைய விடுறாங்க, இவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது செஞ்சிருக்கணுமோன்னு எனக்கு தோணுது. ஒரு அப்பாவா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், தூரத்திலேருந்தே இருந்து கூட செய்யலாம். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், என் குழந்தைய காட்டுங்கன்னு சொல்லலாம். இந்த கோர்ட் எந்த கோர்ட்டும் குழந்தைய அப்பா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லாதுங்க. நீங்கள் நீதிமன்றத்தின் மேலே நம்பிக்கை வைங்க.
அது வந்து இந்த குடும்ப பிரச்சனைனால பெண்கள் வந்து ஆண்களை விடாமல் இருக்கலாம், ஆண்கள் வந்து பெண்களை விடாமல் இருக்கலாம். அவ்வளோதானே ஒழிஞ்சு இதெல்லாம் தவறுன்னு எனக்கு தோணுது. பட் இந்த பிரச்சனை என்பதை வந்து வெறும் ஆண்கள் சார்ந்த பிரச்சனையாக வந்து இன்றைக்கு இந்திய சமூகம், குறிப்பாக ஆண்கள் சமூகம் கொண்டு போய் கொண்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். மறைந்த அவருக்கு வந்து நான் என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பது 2 வகையாக பார்க்கப்பட வேண்டியது. காலம் மாறியிருக்கிறது. எனக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு சட்டங்கள் வரணும்னு ஆண்கள் கோரிக்கை விட்டிருக்காங்க. 2வது, பெண்களுக்கு உரித்தான சட்டங்களை நீ தவறாக பயன்படுத்தினால் அது திரும்ப உன்னை நோக்கி பாயும். எனவே உனக்கு கொடுத்த சட்டம் என்கிற விஷயத்த நீ வந்து அந்த வன்முறை நடக்காமல் தடுத்து பாதுகாக்கிற ஒரு கேடயமாக வச்சுக்கா, அதை ஆயுதமாக வச்சுக்காத அப்படிங்கிறத மட்டும் நான் பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதுமே தற்கொலை என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. மொத்தத்தில் அதுலின் மனைவி நிக்கிதா மாதிரியும் இருக்கக்கூடாது, அதை போராடாமல் அதுல் மாதிரியும் இறந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி சந்திப்போம் இன்னொரு எபிசோட். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.